நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா மாவே இருக்காது வீட்டில், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். டெய்லி மாவாட்டி வச்சாலுமே நம்ம வந்து சாயங்காலம் காலையில் இப்படி மாவு வந்து காலி ஆகிடும். இன்றைக்கி வந்து தோரம்பருப்பை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோரம்பருப்பு தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அழகு தோரம்பருப்பை நல்லா இந்த மாதிரி பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய் 2 அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச தோரம்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் வேணாம் அப்படின்னா வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. டக்குன்னு ஒரு டேஸ்டான ஒரு தோசை கிடைச்சிடும் நமக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி போட்டு அரைச்சேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புதினா போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீரை ஏதாவது இருந்ததுன்னா அந்த கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அதை பொடியாக நறுக்கி இதில் கலந்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்து கலக்கியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு நல்லா வந்து வேகட்டும். சூப்பரான தோரம்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான தோரம்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.